வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/12/2025 கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எல்லா காரியத்திலும் அனுகூலம், பயணங்கள் ஏற்றம், பெரிய மனிதர்களை சந்திப்பது, மனதில் ரொம்ப நாளாக இருந்த பாரங்கள் இறங்கி போகிறது, பணவரவு, மற்ற விஷயங்கள், அது இது கடன், மற்ற விஷயத்தெல்லாம் ஏற கட்டி ஏதோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, நல்ல நட்பு, அனுகூலம், ஒரு விதமான புத்துணர்வு, மனதுக்கு பிடித்தவர்களுடன் பழக்கம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அதே சமயம் தொழில் ரீதியாக இருந்த சிறு சிறு தடங்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் தான் தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவது, எதற்காக என்று தெரியாத பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதத்தில் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபார ரீதியாக ஏற்றங்கள், பெரிய அளவு சக்ஸஸையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலத்தை, தைரியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். எல்லாவற்றிலும் முன்னோக்கி செல்லலாம், பின்வாங்குவது வேண்டாம். வெற்றிகள் ஏற்படும். பிள்ளைகள், துணை அல்லது துணைவியார், தாய் வழி உறவு, வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அமிர்தமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பம் வெளி இடத்திலெல்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். 24 வயது, அதாவது எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். 2வது குரு பரியாயம் முடிந்து 3வது குரு பரியாயம் இருக்கக்கூடிய இவர்கள் மட்டும் குடும்பத்தில் கோபதாபத்தை தவிர்க்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் தேவையில்லாத பாதிப்புகள், அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, ஏற்றங்களும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் நிம்மதி ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக மன வருத்தமோ தேவையில்லாத பதட்டமோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆத்ம ரீதியான பலத்தையும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
துணை அல்லது துணைவியாருடைய ஆதரவு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியாக அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகம், அண்டை அயலார்ட்டு விஷயம், உறவினர்கள் விஷயத்தில் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். குறிப்பாக பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தையோ ஆவேசத்தையோ உத்வேகத்தையோ கூடவே கூடாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதற்கு சிறிது கால அவகாசம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்படியாக முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய செய்கைகள் கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக கருதப்படுவது ஆனந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.